வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வெங்காய மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தாளிக்கிறதுக்காக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே 4 பச்சை மிளகாவை லைட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும்லாம் வதக்க வேண்டாம். பாதி அளவு வெந்தால் போதும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படி குக் ஆகட்டும். இப்போ நம்ம 2 டீஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். வறுத்தாச்சு. இப்போ இதை நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் கட்டி இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நாம் கலக்கி வச்சுருந்த கடலை மாவு தண்ணியை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கெட்டியாகி வரும். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பராக வெங்காய மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி பூரிக்கெல்லாம் இது சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.